முதலமைச்சராக வந்திருக்காரு. ஏற்கனவே வந்து ஒரு போட்டியிடும் போது வந்தார். திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியாக இருக்கு. இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இதனை ஒட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இங்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவேற்றேன். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கேளுங்க. ஏதாவது கோரிக்கைகள் வச்சீங்களா? அவருக்கு என்ன சொன்னார்? நீங்கள் முதல் முறையாக இங்கே வர்றதுனால நம்முடைய முதலமைச்சர் முதல் முறையாக திருச்சிக்கு வர்றதுனால இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன். நீங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதாவது திருச்சி சம்பந்தமான என்னுடைய தொகுதி சம்பந்தமான கோரிக்கைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் ஏற்கனவே பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும் பொழுது திருச்சி பகுதியின் நீண்டகால கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு சார்ந்த சில பிரச்சனைகள் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் அதை பார்த்துட்ருக்கிறேன். நான் இப்போ அது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக நான் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பேன். அந்த கோரிக்கைகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பேன். சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்போட மாநில அரசுடைய உதவியும் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படிப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்முடைய புதிய அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பார்கள்ங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் அடுத்த சில நாட்களில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சந்திக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த கோரிக்கைங்கிறது நான் உங்கள் பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். நான் சென்னையில் அவர் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அந்த வாய்ப்புகளை உருவாக்குவேன். நான் இந்த தொகுதியின் அது எனக்காக கிடையாது, எங்கள் இயக்கம் அதிமுக காண்டி கிடையாது. இந்த திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை நான் உருவாக்குவேன். இப்போ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாத காலம் நேரத்தாக எப்படி இருக்கு உங்களோட செயல்பாடுகள்? ஒரு இஷ்யூவில் ஸ்டாண்ட் எடுக்கிற விஷயங்கள்ல என்னவா பார்க்குறீங்க? இந்த கேள்வி தொடர்ந்து அவங்க புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனால் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துன்னு சொல்கிறாங்க, இல்லை முன்னாடியோட இப்போ இந்த அரசாங்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு, அதிகாரிகள் மாற்றம். இப்போ நம்முடைய திருச்சியுடைய மாநகராட்சி ஆணையராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அதே இப்போ தான் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய அவங்களே இன்றைக்கி பணிமாற்றம் டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம 24 மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு வாரத்திலையோ இல்லாட்டி ஒரு மாதத்துலையோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் நீங்கள் கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லையோ இல்லை 20 நாட்கள்லையோ இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. அங்கங்கே குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அந்த குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்வதாக இருக்கட்டும், வழக்கு போடுறதா இருக்கட்டும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் எந்த காலதாமதமும் கிடையாது. நான் சென்ற ஆட்சி இருக்கும்போது இதே சொன்னேன். நான் நீங்கள் குற்ற சம்பவங்கள் 100% அது பண்ணால் கண்டிப்பாக முடியாது. ஒரு வளரும் நாட்டில் வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனையை முழுமையாக அவங்க இது பண்ண முடியல. அப்படி போன்ற இதில் ஆனால் குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அந்த குற்றவாளிகள் மேலே எந்த வித எடுக்காமல் இருக்கு, அது தவறு. அது பொறுத்த வரைக்கும் நம்ம அது போன அரசாங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆட்சியிலையும் பொறுத்த வரைக்குமே அதுக்கான அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூர் நடந்த சூலூர் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனை சார்ந்த நபர்கள் அவங்க கைது செஞ்சுருக்கிறாங்க. கூண்டாஸ் வழக்கு அவங்க மேலே போட்டிருக்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கடந்த ஒரு மாத கால பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகுது. இதில் தற்போதைய அரசோட செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்குது? அதில் இன்னொரு அட்வான்டேஜ் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, போன அரசுக்கும் இந்த அரசுக்கும் உள்ள வித்தியாசம் கிடையாது. நீங்கள் டயர்டாயிருவீங்க, பதில் சொல்லி நான் டயர்டாயிருவேன். நான் இந்த மாற்றம் நீங்கள் சொல்கிற மாற்றமாக இருக்கலாம், முன்னேற்றமாக இருக்கலாம்.
அதற்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் நீங்கள் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சரியாக செயல்படலையா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்ல தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சரியாக செய்யலை இல்லை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது ஒரு திட்டமிட்ட ஏமாற்றுன்னு கூட எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சரும் விமர்சிச்சிருந்தாரு. அதாவது விவசாயிகள் கடன் சார்பாக அவங்க இயக்கம் சார்பாக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் ஒரு தேர்தல் அறிக்கையில் அந்த கடன் நீக்கம் பற்றி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா மாநில அரசுடைய நிதிச்சுமை கருதி இன்றைக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் அந்த ப்ராப்ளம்ஸ்காண்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் முதல் முறையாக ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த இது அந்த முழுமையான இது கொடுக்காம அது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த கடன் நீக்கம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அந்த நடுத்தர மற்ற பெரிய விவசாயிகளுக்கு அவ்வளோ கிடையாதுன்னு சொல்லி அந்த ஃபிகர்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. இது பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் அறிக்கையில் முழுமையாக அங்கே கடன் நீக்கம் பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, அது நடக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க இப்போது வெள்ளைத்தாள் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு நம்முடைய தமிழக அரசு ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டேட் ஃபினான்சஸ் பற்றி மாநிலத்தில் இருக்கிற இன்றைய இந்த நிதி நிலைமை பற்றி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை விடும்பொழுது என்ன பிரச்சனை இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அவங்க இது சொல்லியிருந்தாங்களோ அதில் எதெல்லாம் நிறைவேற்ற போகிறாங்க, இல்லை இந்த பிரச்சனை காரணமாக நிறைவேற்ற முடியாதா, இல்லை காலப்போக்கில் அதை நிறைவேற்றுவார்கள் நம்ம அப்படி பற்றி தான் சொல்ல முடியும். இல்லை சார், ஆக்சுவலி பட்ஜெட் ஆஃப்டர் பட்ஜெட் ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்றா தான் நீங்கள் வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒன்று நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசு கூட மகளிர் உரிமை தொகை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகை அவங்க கொடுத்தாங்க. அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைய அரசு திமுக அரசுக்கு பொறுத்த வரைக்கும் இதே நிதிச்சுமை தான் பிரச்சனை இருந்தது, கடன் சுமை இருந்தது. அதனால் என்ன 3 வருஷம் கழித்து அவங்க கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு அந்த பெண்மணிகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த அரசு பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, மக்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னா இந்த அரசாங்கம் சில வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது அவங்க தேர்தல் அறிக்கைகளுக்கு அது உடன்பட்டு இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்களும் அதை சொல்கிறோம். பட் என்னென்னா காலப்போக்கில் அதை நிறைவேற்றணுங்கிறதா என்னுடைய கருத்து. உடனடியாக அது 100% பண்ண முடியுமாங்கிறது அது கஷ்டம். அதாவது சொன்னாலும் அந்த வெள்ளை அறிக்கை வரும்பொழுது அதனுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்போ என்ன அரசாங்கம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னோட கருத்தை நான் சொல்ல முடியும். தாலிக்கு தங்கம் தாய்மாமன் சீர்லாம் வழங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. நீங்கள் நான் ஒரு பொருளாதார வல்லுநர் கிடையாது. ஐ எம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். பட் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவங்க பலதெல்லாம் யோசிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கத்தோட நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் செய்ய முடியும், கண்டிப்பாக செய்ய தான் போகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்கே தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மக்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். நம்ம நாளைக்கு அதில் தவறும் பொழுது செய்யும்பொழுது பிற இயக்கங்கள் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களோ நாங்கள் தெரிவிக்கலாம். ஆனால்
6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நம்ம கண்டிப்பாக நம்ம டைம் கொடுத்தாகணும். தொடரணுமா இல்லையான்றதை வர 27 பொதுக்குழு முடிவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இருக்குது. நீங்கள் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கியமான கட்சிகள் தாவேக்காக்கு ஆதரவு. பட் அந்த நிலைமையில உங்களோட நிலைப்பாடு இல்லை, நாங்கள் இது வந்து தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்கள் இந்த மாதம் வந்து 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஒரு பார்ட்டியில் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும், அதை நம்ம மதிக்கிறோம்னு சொல்லணும். எதிராக எடுத்தா கட்சி தாவல் தடை சட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பெறாதா? எப்படிங்க ஏங்க கட்சி தாவல்ங்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் அதை எதிர்த்தோ இல்லாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுபடி நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் இது பண்ணாதான் நீங்கள் அதை பண்ண முடியும். நீங்கள் ஏங்க பொதுக்குழு நாங்கள் தீர்மானம் போட்டானா கூட்டில் இருக்குமா இருக்க மாட்டோம்னு கொஞ்சம் தீர்மானம் போட்டோன்னா ஒன்று கட்சி தாவல் சட்டம் வந்துடுமா? அவ்வளோ தூரம் மோசமாக போச்சு ஜனநாயகம். நாங்கள் தனி இயக்கங்க மதிமுக. இல்லை, நீங்கள் கூட எம்பியாக இருக்கும்போது நாங்கள் தனியாக நிற்பேன், தனி சின்னத்தில் நிற்பேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களோட எம்எல்ஏக்கள் 2 பேர் உதயசூரில் ஜெயிச்சனால தான் நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை. துரை வைகோவாக சேர்த்தாலும் என் சின்னத்தில் நான் சொல்ல முடியும். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தோடைய இதுக்கு நான் பண்ண முடியாது. என்னுடைய இது வரும்போது நான் சொன்னேன். நான் மற்றவங்களை எப்படி நான் சொல்ல முடியும்? இவனால தான் நான் தோகத்தை சொல்லுவாங்கிற பிறகு ஏதாவது ஆச்சுன்னா சார் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டி கிடைச்சாச்சு, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு அமைச்சாச்சு. அதுக்கு பின்பாக அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் அகேன்ஸ்டாக பிஜேபியினுடைய ஓட்டுகள் என்டிஏ அலையன்ஸ்லேருந்து வந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸை ஏன் அவங்க வந்து அழைக்க வேண்டியது இருக்குது, அவங்க வந்து சேர வேண்டிய பின்னணி என்ன? அதாவது என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இல்லை எங்களுக்கு இது உடன்பாடு கிடையாது, இந்த கட்சியுடைய ஒரு கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யார் எந்த உறுப்பினராக இருக்கட்டும், நாங்கள் கட்சியிலேருந்து நான் விலகிறேங்க, நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிற இயக்கங்களுக்கு போகிறதோ இல்லாட்டி அரசியல் விட்டு ஒதுங்குறதோ அந்த தனிநபருடைய ஜனநாயக உரிமை. நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எந்தவித முடிவு எடுக்க முடியாது. ஒரு தடவை போட்டி ஜெயிச்சிட்டானா நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக அந்த இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு முரணாக சட்டமன்றத்தில் போய் மாற்றி ஒரு வாக்களிக்கிறாரோ செய்கிறாரோ அது வந்து கட்சி தாவல் சட்டம் வரும். செஞ்சாங்கல்ல, நான் சொல்கிற கேளுங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது கட்சி அப்போ வரலாம். அது நீங்கள் சபாநாயகர் முடிவு செய்யணும். அவங்க அதிமுகவை சேர்ந்த தலைவர் பொறுத்த வரைக்கும் ஆனால் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்களே போய் லெட்டர் கொடுத்து எங்கள் உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியில நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். அதுதானே சொல்ல வர இப்போ வந்து அது வந்து அந்த கட்சி வந்து முடிவெடுக்கணும். இப்போ நான் என்ன சொன்னால், ஒரு ராஜினாமா செய்கிறாங்க, ஒரு கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறாங்க, ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போகிறாங்கன்னா அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை தான் சொல்ல முடியும். அது எப்படி கட்சி தாவல் சட்டத்தில் வரும்? விமான நிலைய செயல்பாடுகள் இந்த விமான நிலையத்தோட நல்ல வேலை கேட்டீங்க. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனங்களுக்காண்டி ஒன்று கேள்வி கேளுங்க, நல்ல வேலை அதை கேட்டீங்க. இப்போ கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜயை சந்திச்சுட்டு உள்ளே போய் இங்கே ஏர்போர்ட் டைரக்டர் இயக்குனர் இங்கே அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மீட்டிங். அது நான் சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்னு. இப்போ நான் சில நாட்களுக்கு முன்பு நானுடைய டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மனை சந்தித்து இந்த திருச்சி ஏர்போர்ட் விமானம் அந்த ரன்வே எக்ஸ்பென்ஷன் ஓடுதலை விரிவாக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி தேவைப்படுது. அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் அதை இது பண்ணி சாங்ஷன் பண்ணிங்கன்னா இந்த வேலைகள் நடக்கும். இது பல வருஷமாக நடந்துட்டு இருக்கிற இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சில பிரச்சனைகள் சொன்னாங்க. ஆனால் அது வந்து என்னென்னா அவங்க அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே லேண்ட் அக்விசிஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எந்தவித தொய்வுங்க கிடையாது. நீங்கள் நிதியை தந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரன்வே எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஏற்கனவே திருச்சி விமான நிலையம் இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்கள்லேயே வேகமாக வளரக்கூடிய விமான நிலையமாக இருக்குது. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 16 விழுக்காடு பேசஞ்சர் டிராஃபிக் இங்கே வளர்ந்துட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓடுதல் விரிவாக்கம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு இனியும்
இங்கே திருச்சி விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் இனியும் நல்லா வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு கிடையாது. இந்த திருச்சி விமான நிலையம் வளர்ச்சி அடையும் பொழுது இந்த திருச்சி நகரம், திருச்சி மாவட்டம், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு வளர்ச்சி ஒரு பாதைக்கு இட்டு செல்லுங்கிறத என்னுடைய கருத்து. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அங்கே நான் அவர் சேர்மன் பார்க்கும்போது அவங்க அந்த கேள்விக்கு உண்டான பதிலை சொல்லிட்டு அது நீங்கள் சில தகவல்லாம் உங்களுக்கு தவறான தகவலாக இருக்குது, தயவுசெய்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. நான் நாளானைக்கு மறுபடியும் ஒன்றிய விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அவரை நான் சந்தித்து இந்த விமான ஓடுதளத்துக்கு உண்டான விரிவாக்கத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் முடக்கிட்டு இந்த நிதியை நீங்கள் சீக்கிரம் இது பண்ணிட்டு இந்த இதை முடிங்கன்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். மேம்பால பணிகள் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, அது எப்போ முடிவடையும்? ஏன்னா இழுத்துக்கிட்டே இருக்கு. இல்லை மேம்பால பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரிஸ்டோவாக இருக்கட்டும், மாரிஸாக இருக்கட்டும், இல்லை டவுன் ஸ்டேஷனாக இருக்கட்டும், மூணுத்துக்கும் வந்து காலதாமதம் ஆகிருக்கு, மறுக்கிறது கிடையாது. அது முழுமையான விளக்கத்தை நான் போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு வந்து மாரிஸ் மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருங்கிற அன்றைக்கே சொல்லியிருந்தேன். நான் மாதம் ஃபீட்பேக் வாங்கிட்டு இருக்கேன். நான் அரிஸ்டோ மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது இப்போ ஆகஸ்டா அரிஸ்டோ அரிஸ்டோ தான் டிசம்பர். இது வந்து மாரிஸ் வந்து மாரிஸ் பாலம் வந்து செப்டம்பரும், அரிஸ்டோ பாலம் வந்து டிசம்பருங்கிறத நம்ம ஜூன் மாதம் பிளான் பண்ணிருந்தோம்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஜூன் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்ன காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த எலெக்ஷன் இந்த ஒர்க் நடந்ததுனால உங்களுக்கு மேற்கு வங்காளம் அங்கே வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து மொத்தமாக அந்த 1.5 மாதம் அங்கே போயிட்டாங்க. அது இல்லாமல் இந்த மேற்காசிய அந்த போர் இதனால உங்களுக்கு அந்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் இந்த ஃபேப்ரிகேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் தேவைப்படுது. அது ஒரு தட்டுப்பாடு, இது ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ அடுத்து இந்த புதிய கெடு கொடுத்துருக்காங்க இல்லையா, செப்டம்பர் அண்ட் டிசம்பர் அந்த இதுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நான் அதன்படி இன்னும் முடிச்சிட நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த வாக்களித்த மை கூட இன்னும் முழுசாக அழியல, அதுக்குள்ளே இவங்க போனதெல்லாம் குதிரை பேரம் தான் அப்படின்னு திட்டமிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப கிளாரிஃபைடாக எல்லாரும் சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும். அப்போது இது குதிரை பேரமா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் வந்து நான் அதை சொல்லலையே, இப்போ அவங்க தாவே கட்சியில் தான் இல்லை இப்போ வந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தாவேக்கால சேர்ந்துருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவல் இதுக்குள்ள சட்டத்துக்குள்ளே வராது, அது குதிரை பேரத்தில் வராதுதான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவங்களுடைய அந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாடில் அவங்களுக்கு வந்து முழு திருப்தி கிடையாது, தலைமையோடைய இதில் வந்து திருப்தி கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சி பதவி வந்து ராஜினாமா பண்ணி வேறு கட்சிக்கு அவங்க போகிறாங்க. அவங்க அங்கே போய் அவங்க மறுபடியும் வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, அந்த இயக்கத்தில் கொடுத்தாங்கன்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டி போட போகிறாங்க. இது நம்ம எப்படி கட்சி தாவல் இதில் வர முடியும்? அதே நேரத்தில் கடந்த காலங்களில் இதுக்கு முன்னாடி இதை குற்றச்சாட்டு வைக்கிற இயக்கங்கள் அவங்க இது போன்ற இதில் அவங்க ஈடுபடலையா நான் கேட்குறேன். நான் இப்போ எங்கள் இயக்கத்திலேயே 2006 கம்பம் ராமகிருஷ்ணனுங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து அந்த இயக்கத்தினுடைய இதில் சின்னத்தில் போட்டி போட்டு அவர் மறுபடியும் சட்டமன்றத்துக்கு போனார். அதே வேளையில் வந்து அதிமுகவை சார்ந்த நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போ ஒரு அதிமுக தான் இருந்தார். அவர் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு அதே 2009 திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அந்த சின்னத்தில் போட்டி போட்டார். இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதனால் வந்து இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியுடைய செயல்பாடு பிடிக்காம ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போகிறது, அதை எப்படி நம்ம கட்சி தகவல் சொல்ல இல்லை சார்? இது ஒரு கட்சியை ரெண்டாக உடைக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அது கண்ணாடி கூட்டுகளில் இருந்துக்கிட்டு நம்ம கல்லெறியக்கூடாது, அதான் என்னுடைய இது. எப்படி கண்ணாடி கூட்டுகளில் இருந்துக்கிட்டு கல்லெறியக்கூடாது. கடந்த காலங்களில் பிற இயக்கங்கள் இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடலையா, அது அந்த பதில் வந்து வரணும். அதே நேரத்தில் நான் அதை சொல்கிறேன் இல்லையா, ஒரு கட்சியில் இருக்கிற நபர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அந்த கட்சியுடைய கொள்கைகளில் முரண்பட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போகிறார். அது எப்படி ஒரு ஜனநாயக உரிமையை தான் நம்ம பார்க்க முடியும்? அதே இடத்துல தேர்தல் நடக்கும்போது செலவுகள் அதிகமாகும், வாக்களித்த மக்களுக்காக. அதுக்காண்டி தான் நீங்கள் சொல்கிறீங்களே, மறு தேர்தல் வந்துச்சுன்னா நீங்கள் தொங்கு மந்திரி சபை நாளைக்கு ஜனாதிபதி ஆட்சிக்கு ஜனாதிபதி இதுக்கு வந்துடுது, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுறா வச்சுக்கோங்க. 234 தொகுதியிலையும் நம்ம தேர்தல் வச்சாரு எவ்வளோ செலவுன்னு பாருங்க. அது இல்லாமல் பாருங்க, இந்த 6 மாதம் சொல்லி முடிச்சிடறேன் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இவ்வளோ காலதாமதம். நான் சொல்கிறதுனா அதனால தான் அப்படி ஒரு சூழ்நிலை. ஜனாதிபதி ஆட்சியை தவிர்க்கணும், மறுபடியும் ஒரு தேர்தலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேக்கா அவங்க அழைச்சி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் பொறுத்து அவங்க கட்சியோடைய முடிவு உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடந்தது. தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்து
வந்துட்டு இருக்கும் போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன யார் யார் பேசுனாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பாருங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. யார் யார் என்ன பேசுனாங்க பத்திரிகை ஊழியர் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க வந்து இன்னைக்கு சில இயக்கங்கள் இருக்குங்க, உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வராங்க, அந்த இயக்கத்தில் அவங்க போட்டி போடுறோம். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம தவறு. சிஎம் ப்ரோக்ராமில் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கீங்க. எங்க கருப்பு எனக்கு பிடிச்ச கலருங்க. நான் நாத்திகவாதி கிடையாது. நான் நாத்திகவாதி கிடையாது. இறை நம்பிக்கை உடையவன். இறை நம்பிக்கை உடையவராக இருந்தாலுமே கருப்புங்கிற நமக்கு ஒரு நிறமாக தான் பார்க்குறேன் நான். எனக்கு இன்னையிலும் சொல்கிறேன், 4 நாள் டூருங்க, சட்டை கிடையாது, ஒன்று தான் இருந்தது. அது அவரை ஒன்று தவறாக நினைக்க போகிறது கிடையாது, இவங்க யாரும் தவறாக நினைக்க. நீங்கள் புதுசாக ஒன்று போட்டு நீங்கள் பிரச்சனை உண்டாக்கிறாதீங்க. இல்லைங்க, கருப்புங்கிறது வந்து என்னென்னா அதுவும் நல்ல ஒரு நிறமாக தான் பார்க்குறேன். அது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கருப்பு நீங்கள் இதெல்லாம் ஒரு நிறம் தான் நான் பார்க்குறேன். நான் இது கொண்டு போய் இதில் ஒரு சர்ச்சையாக்கி பார்க்குறேன் நான் உண்மையும் நினைக்கல. நன்றி சார். தேங்க்யூ. இது ஒரு நல்ல வேலை புதுசாக கிளப்பி விட்டுருக்கேன். கருப்பு சட்டையை போட்டு நீங்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே என்ன? ஐயோ, ஒன்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பத்திரிகைகளுக்கு முன்னாடி. சரி, நன்றிங்க. நன்றி.